விவாகரத்துக்கு தயாரான இளம்பெண் மர்ம மரணம். கணவரின் வாக்குமூலத்தில் எழுந்துள்ள சந்தேகம் அம்பலமாகிய அதிர்ச்சி பின்னணி. சாதாரணதர பரீட்சை பெறுபவர்களில் வடக்கு மாகாணத்தில் 70% உயர்தரத்துக்கு தகுதி. 566 மாணவர்கள் 9A சித்திகள். பம்பலப்பிட்டியில் மசாஜ் நிலையம் என்ற பெயரில் இயங்கிய விடுதியில் திடீரென இறங்கி சோதனை. தாய்லாந்து பெண்கள் உட்பட 6 பேர் அதிரடியாக கைது. சுரேஷ் சாலே வாயால் உணவு உட்கொள்வதை மட்டுமே தவிர்த்துள்ளார். நிலவரத்தை வெளியிட்டுள்ள நலிந்த ஜேதிச. 2 சிறுநீரகங்களும் செயலிழப்பு. இதுவரை 31 லட்சம் ரூபாய் நிதியுதவி வந்துள்ளதால் மிகவும் உருக்கமாக மக்களுக்கு நன்றிகளை கூறிய நபர். எரிபொருள் QR முறை நீக்குவது குறித்து எப்பொழுது இறுதி முடிவு? உலக சந்தையில் மீண்டும் விலை உயர்வு. பாடசாலை அதிபரின் மோசமான செயல். 10 வயது மாணவிக்கு நடந்த சோகம். சமூக ஊடகங்களில் காதல் என்று பெண்களுக்கு வலை வீசும் கும்பல். காவல்துறை சற்று முன் அவசர எச்சரிக்கை. கண்டி குண்டசாலை வராப்பிட்டிய என்ற இடத்தில் வீடொன்றிலிருந்து 23 வயதுடைய இளம் பெண்ணொருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் நேற்று பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. உயிரிழந்த பெண்ணின் கணவருடைய வீட்டில் இருந்தே குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் திருமணமாகி வரும் 2 வருடங்களே ஆன நிலையில் இந்த மரணத்தில் பெரும் சந்தேகம் நிலவுவதாக கூறி பெண்ணின் உறவினர்கள் மற்றும் அந்த பகுதியினர் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதால் சம்பவ இடத்தில் கடுமையான பதற்றமான சூழ்நிலை உண்டாகியுள்ளது. உயிரிழந்த பெண்ணின் கணவர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து தங்களது மகளை திட்டமிட்டு கொலை செய்துள்ளதாக பெண்ணுடைய உறவினர்கள் மற்றும் பெற்றோர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளனர். கணவர் போதைப் பொருளுக்கு கடுமையாக அடிமையானவர் என்று கூறப்பட்டுள்ளதோடு இதன் காரணமாக அவர் தனது மகளுக்கு தொடர்ச்சியாக கடுமையான உடல் மற்றும் மன ரீதியான துன்புறுத்தல்களை உண்டாக்கி வந்துள்ளார் என்றும் கூறியுள்ளனர். இவ்வாறு துன்புறுத்தல்கள் குறித்து பாதிக்கப்பட்ட பெண் பலகொல்ல போலீஸ் நிலையத்தில் முன்பே பலமுறை முறைப்பாடும் பதிவு செய்துள்ளார். கணவரின் இவ்வாறான தாக்குதல்கள் தாங்க முடியாமல் அவர் அடிக்கடி தனது பெற்றோரின் வீட்டுக்கு சென்று தங்கியுள்ளதோடு அண்மை காலமாக அவரிடமிருந்து சட்டப்பூர்வமாக விவகாரத்து பெறுவதற்கு தயாராகி வந்துள்ளார் என்று உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். தன் மீதான குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ள உயிரிழந்த பெண்ணின் கணவர் போலீசாரிடம் விசித்திரமான வாக்குமூலம் ஒன்றை கொடுத்துள்ளமை இப்பொழுது அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. அதாவது, நான் நேற்று இரவு நடைபெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றை பார்ப்பதற்காக சென்றிருந்தேன். இன்று அதிகாலை வீட்டுக்கு திரும்பி வந்து பார்த்தபோது எனது மனைவி அறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் இருப்பதை பார்த்தேன். பதற்றமடைந்த நான் உடனடியாக அந்த கயிற்றை அறுத்து அவரது உடலை மீட்டு படுக்கை அறை கட்டிலில் கிடத்தினேன் என்று கணவர் போலீசாரிடம் கூறியுள்ளார். இந்த மரணம் தற்கொலை தான் என்பதை நிரூபிக்கும் வகையில் உயிரிழந்த பெண்ணால் எழுதப்பட்டதாக கூறப்படும் மரண கடிதம் ஒன்றை இளைஞனின் வீட்டார் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசாரிடமும் நீதவானிடமும் கொடுத்துள்ளனர். ஆனாலும் இந்த கடிதத்தில் உள்ள கையெழுத்து மற்றும் எழுத்து வடிவங்கள் உயிரிழந்த தங்கள் மகளினுடையது இல்லை என்றும் கொலையை மறைப்பதற்காக இளைஞனின் குடும்பத்தினரால் போலியாக தயாரிக்கப்பட்ட கடிதம் இது என்றும் பெண்ணின் தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளதும் பரபரப்பாக மாறியுள்ளது. சம்பவ இடத்தில் கடும் பதற்ற நிலை நிலவியதை அடுத்து அங்கு விரைந்த நீதவான் சடலத்தை பார்வையிட்டு முதற்கட்ட விசாரணைகளை நடத்தியுள்ளார். மரணத்திற்கான உண்மை காரணத்தை கண்டறிய பெண்ணின் சடலத்தை உடல் கூற்று பரிசோதனைக்காக கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுப்புமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளதோடு சம்பவம் குறித்து பலகொல்ல போலீசார் பல கோணங்களில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நடந்து முடிந்த 2025 கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் உத்தியோகபூர்வமாக வெளியாகியுள்ள நிலையில் வடக்கு மாகாணத்திலிருந்து இந்த பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் 70% கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தகுதி பெற்றுள்ளனர். இந்த ஆண்டு வெளிவந்த பெறுபவர்களின் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் 566 மாணவர்கள் 9A சித்திகளை பெற்றுள்ளதோடு அகில இலங்கை ரீதியான மாகாண மட்ட அடைவு நிலைகளின் அடிப்படையில் இந்த முறை வடக்கு மாகாணம் தேசிய மட்டத்தில் 8ஆம் இடத்தை பெற்றுள்ளதும் குறிப்பிட வேண்டியது. கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த சாதாரணதர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் வடக்கு மாகாணம் 69% தேர்ச்சியோடு தேசிய மட்டத்தில் 9ஆம் இடத்தை பெற்றிருந்ததோடு கடந்த ஆண்டு தரவுகளுடன் பார்க்கும்போது இந்த முறை மாணவர்களின் உயர்தரத்துக்கான தேர்ச்சி வீதத்திலும் தேசிய மட்ட தரவரிசையிலும் வடக்கு மாகாணம் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இந்த பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் 627 பேர் அனைத்து பாடங்களிலும் சித்தியடைய தவறியுள்ளதும் குறிப்பிட வேண்டியது. சித்தியடையாத அனைத்து மாணவர்களுக்கும் அடுத்த கட்ட கல்வி வேலை வாய்ப்புகள் சிறப்பாக அமைய நியூஸ் பெஸ்ட் அப்டேட்ஸின் வாழ்த்துக்கள். கொழும்பு பம்பலப்பிட்டி பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற பெயரில் இயங்கி விபச்சார விடுதியொன்றில் நடந்த சுற்றி வளைப்பில் 3 தாய்லாந்து பெண்கள் உட்பட 6 பெண்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். கொழும்பு தெற்கு பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வந்த ரகசிய தகவலை அடுத்து பம்பலப்பிட்டியவின் ஒசன் டவர் கட்டடத்தில் அமைந்திருந்த இந்த நிலையத்தில் நேற்று குறித்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதோடு இந்த இடத்தை நிர்வகித்ததாக சந்தேகிக்கப்படும் பெண் ஒருவரும் விபச்சார நடவடிக்கையில் ஈடுபட்ட மேலும் 5 பெண்களும் அதிரடியாக கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள்
நடவடிக்கைகளுக்காக பம்பலப்பிட்டிய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இலங்கை பெண்கள் 27, 35 மற்றும் 38 வயதுடையவர்கள் என்றும் அவர்கள் எல்லகாவ, கலாவன மற்றும் கல்கமுவ பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்தோடு கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்கள் 34, 41 மற்றும் 43 வயதுடைய தாய்லாந்து பெண்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் புலனாய்வு பிரிவு பணிப்பாளர் சுரேஷ் சாலே வாய் மூலமாக உணவு உட்கொள்வதை மட்டுமே தவிர்த்துள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிஸ அதிரடியாக தெரிவித்துள்ளார். கொழும்பு நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அமைச்சர் இதனை கூறியுள்ளார். மருத்துவ விஞ்ஞான முறைகளின் மூலம் உடலுக்கு தேவையான திரவ ஆகாரங்கள் அல்லது ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கொள்வதை சுரேஷ் சாலே நிராகரிக்கவில்லை என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான மருத்துவ முறையிலான ஊட்டச்சத்துக்கள் இல்லாது எவராலும் இவ்வளவு காலம் பட்டினியோடு உயிர் வாழவே முடியாது என்று கூறிய அமைச்சர் நலிந்த ஜேதிஸ முன்னாள் புலனாய்வு பிரிவு பணிப்பாளரின் குறித்த முயற்சி பயனற்ற ஒரு செயல் என்றும் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விநியோகத்திற்காக இலங்கையில் இப்பொழுது வரை நடைமுறையில் உள்ள QR குறியீட்டு முறையை முழுமையாக இல்லாமல் செய்வது குறித்து அரசாங்கமோ அல்லது கூட்டுத்தாபனமோ இதுவரை எந்தவித இறுதி முடிவையும் எடுக்கவில்லை என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூர நெத்திகுமார குறிப்பிட்டுள்ளார். இது குறித்த ஆலோசனைகளோ அல்லது கலந்துரையாடல்களோ இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளதோடு உலக சந்தையில் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை முதல் தொடர்ச்சியாக சரிவை சந்தித்து வந்த மசகு எண்ணெய் விலைகள் நேற்றைய தினம் மீண்டும் கொஞ்சம் அதிகரிப்பை காட்டியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். உலக சந்தையில் ஒரு பீப்பாய் டீசலின் விலை $1 92 ரக பெட்ரோல் பீப்பாய் ஒன்றின் விலை $2.58 நேற்றைய தினம் கூடியுள்ளது. உலக சந்தையில் தற்போதைய விலை நிலவரம் ஸ்திரமாக நீடிக்கும் பட்சத்தில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு எந்தவித நட்டமும் உண்டாகாது என்பதால் உள்நாட்டில் தற்போதைய விலையிலேயே தொடர்ந்து எரிபொருளை விநியோகிக்க முடியும் என்று நிர்வாக பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். தன்னுடைய பாடசாலையில் 10 வயதுடைய 5ஆம் தரத்தில் கல்வி கற்கும் பாடசாலை சிறுமிக்கு பாலியல் துஷ்பிரயோகம் இழைத்த குற்றச்சாட்டில் பாடசாலை அதிபர் ஒருவரை ஜூலை மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பண்டாரவளை நீதவான் காமுனு சந்திரசேகர உத்தரவிட்டுள்ளார். கொஸ்லந்த கலிப்பனவால பிரதேச பாடசாலை ஒன்றின் அதிபரே இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதோடு இந்த அதிபர் 2 பிள்ளைகளின் தந்தை என்றும் 56 வயதுடையவர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பாடசாலையில் இந்த முறை புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றவிருக்கும் மாணவர்களுக்காக பாடசாலை நேரம் முடிந்த பின்னர் அதிபரால் மேலதிக வகுப்புகள் நடத்தப்பட்டு வந்துள்ளதோடு கடந்த 18ஆம் தேதி வகுப்புக்கு வந்த மாணவர்களுள் இருந்த குறித்த சிறுமியை வகுப்பறையின் பின்பகுதிக்கு அழைத்து சென்று அதிபர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. சம்பவம் குறித்து சிறுமி தனது பெற்றோரிடம் கூறியதை அடுத்து அவர்கள் போலீசில் முறைப்பாடு கொடுத்துள்ளனர். முறைப்பாட்டினை அடுத்து வேலை செய்த கொஸ்லந்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஓசி சுபசிங்க சந்தேக நபரான அதிபரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியதை தொடர்ந்து அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தன்னுடைய 2 சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் அவசர சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களின் உதவியை கோரியிருந்த முன்னாள் போராளி தமக்கு தாராளமாக உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அவரின் உருக்கமான நன்றிகளை கூறியுள்ளார். எதிர் மன்னசிங்கம் கிரேசியன் என்பவரே குறித்த இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதோடு தன்னுடைய வாழ்நாளின் பெரும்பகுதியை தடுப்பு முகாம்களிலும் சித்திரவதை கூடங்களிலும் கழித்துள்ளதோடு தற்போது கடுமையான உடல்நல பாதிப்புக்கு உள்ளாகி உயிருக்கு போராடி வருகின்றார். இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் விடுத்த அவசர வேண்டுகோளினை அடுத்து உள்நாடு மற்றும் வெளிநாட்டு உறவுகள் இணைந்து இதுவரை 31 லட்சத்துக்கும் அதிகமான பண உதவிகளை செய்துள்ளனர். இந்த இக்கட்டான சூழலில் தனக்கு கை கொடுத்த தமிழ் மக்களுக்கு தனது முதல் கண் நன்றிகளை தெரிவித்துக் கொண்ட கிரேசியன் தன்னுடைய அறுவை சிகிச்சை முழுமையாக நிறைவேறுவதற்கும் தன்னுடைய பிள்ளைகளோடு மீண்டும் சந்தோஷமாக வாழ்வதற்கும் இன்னும் 50 லட்சம் ரூபாய் வரை தேவைப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். சமூக ஊடகங்களிலும் தகவல் தொடர்பு சாதனங்கள் ஊடாகவும் பெண்கள் பலரை இலக்கு வைத்து நடத்தப்படும் பாலியல் துஷ்பிரயோகங்கள், பணப்பறிப்பு, சொத்துக்கொள்ளை மற்றும் கொலை சம்பவங்கள் குறித்து இலங்கை காவல்துறை பொதுமக்களுக்கு விசேட விழிப்புணர்வு அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. மோசடி நபர்கள் திருமணம் செய்து கொள்வதாக போலியான வாக்குறுதிகளை கொடுத்து பெண்களை ஏமாற்றும் சம்பவங்கள் அண்மை காலமாக இலங்கையில் பல்வேறு பகுதிகளில் அரங்கேறி வருகின்றது. உணவு அல்லது பானங்களில் மயக்க மருந்து கொடுத்து பெண்களை நினைவு இழக்க செய்து பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு உட்படுத்துவதும் அவர்களின் சொத்துக்களை கொள்ளையடிப்பதும் இப்பொழுது அம்பலமாகியுள்ளது. போலியான காதலர்களாக நடித்து பெண்களின் நம்பிக்கையை எடுத்து அதன் பின்னர் பணம் மற்றும் சொத்துக்களை பறித்துக் கொண்டு இறுதியாக கொலையில் முடிந்த துரதிருஷ்டவசமான சம்பவங்களும் பதிவாகியுள்ளது. இந்த நிலைமை தொடர்பில் காவல்துறை அதிக கவனம் செலுத்தியுள்ளதோடு ஆபத்துக்குள்ளாகக்கூடிய நபர்கள் பற்றிய தகவல்களை திரட்டுமாறு அனைத்து காவல்துறை நிலையங்கள், பொது பாதுகாப்பு குழுக்கள், புலனாய்வு மற்றும் சிவில் அதிகாரிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளனர். இணையம் அல்லது சமூக ஊடகங்கள் மூலம் அறிமுகமாகும் அடையாளம் தெரியாத நபர்களை உடன் நம்பி பணம் மற்றும் நகைகள் அல்லது மதிப்புமிக்க சொத்துக்களை கொடுக்க வேண்டாம் என்றும் பெண்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது.
அனுராதபுரம் கபரணை கிராமிய வைத்தியசாலையில் வேலை செய்யும் வைத்தியர் ஒருவர் வைத்தியசாலை உத்தியோகபூர்வ விடுதியில் வைத்து 14 வயதுடைய சிறுவனை தகாத செயல்பாட்டுக்கு உட்படுத்திய சம்பவம் இப்பொழுது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. குறித்த குற்றச்சாட்டின் கீழ் சந்தேகத்தின் பேரில் வைத்தியரை கபரணை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான வைத்தியர் 36 வயதுடைய அனுராதபுரம் சாலியவெவ பகுதியை சேர்ந்தவர் என்றும் தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுவனின் தாய் அதே வைத்தியசாலையில் செவிலியராக பணிபுரிந்து வருகின்றார் என்பதோடு கடந்த 18ஆம் தேதி இரவு நேரத்தில் சிறுவன் தனது தாயாரை சந்திப்பதற்காக வைத்தியசாலை வளாகத்துக்கு சென்றுள்ளார். சந்தேக நபரான வைத்தியர் சிறுவனை வைத்திய விடுதி அறைக்கு அழைத்து சென்று தவறான செயல்பாட்டுக்கு உட்படுத்தியுள்ளதோடு கபரணை போலீஸ் அதிகாரி ஒருவர் ஊடகங்களுக்கு உறுதிப்படுத்தியுள்ளார். சம்பவத்துக்கு முகம் கொடுத்த சிறுவனிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்த பின்னர் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் வெளிவந்த தகவல்களின் அடிப்படையில் போலீசார் இந்த வைத்தியரை கைது செய்துள்ளனர்.